Excellent. Tally implementation perspective. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு 10th 11th 12thலையாக இருக்கலாம், இல்லை பிகாம் எம்காம்லையாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் நிறைய தெரியும். இப்போது டேலி அப்படிங்கிறதுனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் தான். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிட்டன் அக்கௌண்ட்ஸுக்கும் டேலியினுடைய அக்கௌண்ட்ஸுக்கும் என்ன அப்படின்ற வித்தியாசம் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே காமர்ஸ் வந்து படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாலோ இல்லை பணம் வாங்கினாவோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிரான்சாக்ஷனை டேலியில் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வவுச்சராக ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது டேலியினுடைய ப்ரைமரியான ஒரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வவுச்சர். எவ்வரி டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இன் டேலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வவுச்சர். ஓகே, ஒரு வவுச்சர் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் மினிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, யாருக்கிட்ட இருந்து யாருக்கிட்ட அமௌண்ட்டு மூவ் ஆணுச்சு அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, அந்த டிரான்சாக்ஷனை பற்றிய குறிப்பு என்ன, அதாவது டிஸ்கிரிப்ஷன் என்ன. இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் டேலி சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு என்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு வவுச்சர். சரி, இந்த டேலியில் நம்ம வவுச்சரில் என்ட்ரி போடுறதுனால மெயினாக நம்ம என்ன ரிப்போர்ட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு அக்கௌண்டிங் சிஸ்டத்தினுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம எடுக்கணும். இதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இருக்கலாம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். வேற ஃபைனல் எய்ம் என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸை தான் நம்ம எடுக்கணும். அப்போ அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3 விஷயமா சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். சப்போஸ் உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 இன்ஃபர்மேஷன் தெரியும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேறு சப்போஸ் காமர்ஸ் குரூப் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். பேலன்ஸ் ஷீட், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் என்னென்ன ஹெட்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் டோட்டலாக நடந்திருக்கு அப்படிங்கிற சம்மரி தான் என்னென்னா ட்ரையல் பேலன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன், ரெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன், பெட்ரோலுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்போது மொத்தமாக ஒரு 3 மாதம் எவ்வளோ செலவு பண்ணேன், இல்லை 6 மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், இல்லை ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஹெட் வைஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக போஸ்டிங் பண்ணியிருக்கோமா. ஏன்னா வவுச்சர்ன்றது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க, ஒரு ஃபைலில் வச்சுக்குவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட் எடுத்து 2 இடத்துல எழுதிட்டு இருப்பாங்க. அதாவது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கிரெடிட்லேயும் இன்னொரு இடத்துலையும் டெபிட்லையும் எழுதுவாங்க. ஓகே, அப்போது அந்த மாதிரி எழுதுனது கரெக்டாக எழுதியிருக்காங்களா, டோட்டல் வந்து 2 பக்கமும் டேலி ஆகுதான்னு பார்க்குறதுக்கு தான் ட்ரையல் பேலன்ஸ் இருந்துச்சு. வேறஸ் இப்போது கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் வரும்போது டேலி வரும்போது கண்டிப்பாக எப்போவுமே இது வந்து டேலி ஆகிடும். 2 கிரெடிட்டில் ஜாஸ்தி டெபிட்டில் கம்மி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது, கண்டிப்பாக டேலி ஆகிடும். பட் இருந்தாலும் அப்போ ட்ரையல் பேலன்ஸுன்றது ஏன் சார் இன்னும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குயிக் கிளான்ஸ் பார்க்கலாம், ஓவராலாக என்னென்ன விஷயங்களில் நம்ம டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதனுடைய ப்ரைமரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னவோ அதனுடைய வரவு செலவு போக மீதி எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்லேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட், அதாவது மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அல்லது லாஸ் எவ்வளவு அப்படின்னு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ ட்ரேடிங் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா நான் வந்து நிறைய பொருட்கள் வாங்குகிறேன், அதை விற்கிறேன். ஸோ வாங்குறது 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 15 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 5 ரூபா எனக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா
அடுத்ததாக ஒன்று வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எதை குறிக்குது அப்படின்னா, நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன், 5 ரூபா லாபம், அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஆனால் இப்போ என்னென்னா அந்த 5 ரூபாயில் 2 ரூபா நான் என்ன பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன். 1 ரூபா ரெண்ட்டுக்கும் 1 ரூபா சேலரிக்கும் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 1 ரூபா ரெண்ட்டும் 1 ரூபா சேலரியும் போக 2 ரூபா போக மீதி எவ்வளோ வருது, மீதி 3 ரூபா தான் இருக்குது. அப்போ அதுதான் என்னுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட், அதாவது நெட் ப்ராஃபிட் அல்லது லாஸ். நெட் ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ எது அப்படின்னா, நான் செலவு பண்ணினது போக, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணினது போக எவ்வளவு மீதி வருதோ அதுதான் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பிஸ்னஸ், அதாவது பேசிக் பிஸ்னஸ்லேயே நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நான் 10 ரூபாய்க்கு வாங்கினது தெரியாமல் 9 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி கணக்கு போட்டு விற்றுட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கேயே தெரிஞ்சிடும், ஓ நம்ம மெயின் பிஸ்னஸ்லேயே நம்ம காலி ஆகிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், அதை குறைக்கலைன்னா எனக்கு ப்ராஃபிட் வராது, கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுமே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது ரெண்டுமே எதை குறிக்கும்னா, கரண்ட் இயரில் இந்த வருஷத்தில் எவ்வளவு ட்ரேடிங் கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லை நெட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் காட்டும், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் காட்டும். வேறஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனா இது என்ன சொல்லுது அப்படின்னா லையபிலிட்டி அண்ட் அசட். லையபிலிட்டி அண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் ப்ராஃபிட் இன்னும் 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு சேல் பண்ணி 5 ரூபா வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு, 3 ரூபா ப்ராஃபிட்டு. ஆனால் என்னென்னா இந்த 3 ரூபா என்கிட்ட கையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை. அப்போ இந்த 3 ரூபா எங்கே தான் இருக்குது, எங்கே தான் போச்சு இந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லையபிலிட்டி அப்படின்னா நம்ம வேறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது லையபிலிட்டி. அசட்னா வேறவங்ககிட்டருந்து வர்றது, இல்லை நான் என்கிட்ட இப்போ இந்த 3 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு சரக்கு வாங்கி வச்சுருப்பேன், புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு அது வாங்கி வைங்க நல்லா ஓடுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த 3 ரூபாய்க்கு நான் அதை வாங்கி வச்சுருப்பேன். அப்போ அதை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், ஓ இது வந்து ஸ்டாக்காக இருக்குது என்கிட்ட அப்படின்னு தெரியும். அப்போது அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 2 விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ராஃபிட்டு இல்லை லாஸு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வருஷம் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், கேரி ஆன் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒரு 10 வருஷத்தினுடைய டோட்டல் ரிசல்ட் 10 வருஷம் கழித்து செக் பண்ணோம் அப்படின்னா எங்கே செக் பண்ணால் போதும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணால் போதும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் லோன் கொடுக்குற ஒவ்வொரு பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டு கொடுங்க, ஒரு 3 வருஷத்துக்கு பேலன்ஸ் ஷீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, ஐடி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அதாவது இந்த கம்பெனியினுடைய ஓவரால் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டு. அப்போது இந்த 3 ரிப்போர்ட்டும் எடுக்கிறது தான் டேலியினுடைய அல்டிமேட் எய்ம். அப்போது இதை எடுக்கணும் அப்படின்னா இப்போது இம்ப்ளிமெண்டேஷன், டேலிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் டேலியை நம்ம ஈஸியாக உருவாக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெட்ஜர் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. லெட்ஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னென்ன நேமில் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் லெட்ஜர். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இது எங்கே வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வவுச்சர்லையும் இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் லெட்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம் க்ரியேட் பண்ணுவேன், ராமு, சோமு, குமார், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு, போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் எக்ஸ்பென்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணுவேன். அதுதான் லெட்ஜர். ஆனால் ஒவ்வொரு லெட்ஜரையும் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு கீழே க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் இந்த குறிப்பிட்ட குரூப்புக்கு கீழே க்ரியேட் பண்ணும், அப்போ தான் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேலியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில குரூப்ஸை ஸ்டாண்டர்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அக்கௌண்ட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லெட்ஜரையும் குரூப்பையும் சேர்ந்தது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் சில குரூப்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த குரூப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தென் பேலன்ஸ் ஷீட் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக பிரித்து நமக்கு கொடுக்குறாங்க.
சரி, இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக இப்போ என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லெட்ஜர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி வந்து புதுசாக லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.